வணக்கம் நண்பர்களே. ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கிற 27 நட்சத்திரங்கள் வரிசையில இன்னைக்கு நாம பூர நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில சுக்கிரனோட ஆதிக்கத்துல வர நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சிம்ம ராசியில மத்தியில வர நட்சத்திரமா அமையுது. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணநலன்கள், இவங்க செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, இத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். இந்த நட்சத்திரம் சிம்ம ராசியில வர்றதுனால இயற்கையாகவே இவங்களிடம் ஒரு ராஜதோரணம் இருக்கும். அடுத்தவங்களை ஆளுமை செய்யற குணம் இருக்கும். எதற்கும் அஞ்சாத சுபாவம் இவங்களிடத்துல இருக்கும். இந்த நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரங்கிறதுனால இவங்க கிட்ட இசை, நடனம், ஓவியம், நாட்டியம் இதெல்லாம் இவங்க ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க. ஒரு அழகான பொருளை இவங்க ரொம்ப ரசிப்பாங்க. இவங்க எதையுமே வெளிப்படையா பேசுவாங்க. இவங்க மறைச்சு வைக்கிறதும் பொய் சொல்றதும் இவங்களுக்கு அறவே பிடிக்காது. ஒரு காரியத்தை தொடங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இவங்க ஓய மாட்டாங்க. அந்த காரியத்தை முடிச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. இவங்க தோல்விய கண்டு துவண்டு போயிட மாட்டாங்க. முகத்துல தேஜஸ், கண்ல பிரகாசம், பேச்சுல இனிமை இவங்களிடத்துல எப்போதுமே இருக்கும். சில நேரத்துல இவங்க பேச்சுல கடுமையும் இருக்கும். இவங்களுக்கு சகோதரர்கள் இருப்பது ரொம்ப குறைவுதாங்க. சகோதரிகள் தான் இருப்பாங்களே ஒழிய சகோதரர்கள் ரொம்ப ரேரா தான் இருப்பாங்க. இவங்க படிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. படிச்சிட்டு இருக்கும் போதே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு அமையும். இவங்க எப்பவுமே சூடான சுவையான உணவுகளை மட்டும்தான் விரும்புவாங்க. அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறதுல ரொம்ப விரும்புவாங்க. இவங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தா, இவங்க ஒரு திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு இவங்கனால முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சுட்டு வந்தாங்கனாலும், அப்படி முடியல அப்படின்னா சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரியான பொருட்களை தானம் பண்ணிட்டு வந்தாங்கனாலும் இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எப்பவுமே இவங்க தூய்மையா நேர்த்தியான உடைகளை மட்டுமே அணியணும். இவங்க ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு வெளிப்படையான ஃப்ரெண்ட்ஸை தான் இவங்க தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இவங்க வாழ்க்கையில செய்யக்கூடாது என்னன்னு பார்த்தா, தன்னுடைய திறமைய பெருசா நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்களை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இது ஒரு பகைமை உணர்வை உண்டாக்கிடும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. ரொம்ப நிதானமா யோசிச்சு எடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு இவங்களுக்கு பாதகமா அமையும். ஆடம்பரத்துக்காக இவங்க கடன் வாங்குறத தவிர்க்கணும். அப்படி இவங்க ஆடம்பர செலவிற்காக கடன் வாங்கினாங்கன்னா இவங்க கடனை கட்ட முடியாம ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அதனால தேவைக்கு ரொம்ப முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் கடன் வாங்க வேண்டிய ஒரு பழக்கத்தை உண்டாக்கிக்கணும். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தா, பூர நட்சத்திரத்தோட அதிதேவதை பார்வதிங்க. அதனால பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல இருக்கிற பார்வதி தேவிய தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்கும். இவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் இவங்களுக்கு. வெள்ளிக்கிழமை அம்மன் கோவில்ல இவங்க தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தாங்கனாலும் இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா, இந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் பலாமரம். இந்த பலாமரத்திற்கு தண்ணி ஊத்திட்டு வரலாம். பலாமரம் ஸ்தல விருட்சமா இருக்கிற கோயில்களுக்கு அடிக்கடி போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு தாமரை பூவை சமர்ப்பணம் பண்ணி வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இவங்க ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகும்போது இளஞ்சிவப்பு நிறம் உடைகளை போனாங்கன்னா இவங்களுக்கு போற காரியம் சக்சஸா அமையும். நன்றி நண்பர்களே. இது போல பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டை உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.